ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் நண்டு கிரேவி செஞ்சிட்ருக்கோம். எப்படி இருக்குது? டேஸ்ட்டாக இருக்குது, சரியான டேஸ்ட்டாக இருக்கும் போல். இந்த கிரேவி எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நண்டு வாங்கியாச்சுங்க. காலையிலேயே எங்கள் பாப்பா வந்து ஒரு 2 நாளாக நண்டு கேட்டதுனால வாங்கியாச்சு. வாங்கி அதை போய் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா உரிக்காமல் 2, 3 பூண்டு எடுத்துக்கோங்க. இந்த சட்டியில் தான் வந்து இப்போ நண்டு கிரேவி செய்ய போகிறோம். எல்லா ஜாமுமே ரெடியாக எடுத்து வச்சாச்சு. என்னடா அடுப்பில் இந்த சட்டின்னு சொல்லிட்டு வேறு சட்டி வச்சுருக்கேனேன்னு பார்க்குறீங்களா? இதுக்கான விளக்கத்தை வந்து நான் அப்புறமா ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து அடுப்பில் சட்டி வச்சுட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் அதோட நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நம்ம மண் சட்டியில் யூஸ் பண்ணும்போது வந்து மரக்கரண்டி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து மண் சட்டி சீக்கிரம் உடையாமல் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த சில்வர் கரண்டிலாம் யூஸ் பண்ணால் உடனே விரிசல் ஆகிடும். ஏதாவது பட்டுச்சுன்னா உடஞ்சாலும் உடஞ்சிடலாம். அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை கொஞ்சம் போட்டுக்கலாம். நண்டுனாலே டேஸ்ட்டு தான். அதில் வந்து அதே மண் சட்டியில் வைக்கிறோம், அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நறுக்கி வச்சுருக்க தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம போடுற பொருள் எல்லாமே நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெளியில் சமைக்கிறதுனால சூரிய ஒளி படுது, யாரும் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. கிராமத்தில் இப்படி தான் இருக்கும் வாழ்க்கை, என்ன பண்ணுறது. இதே ஒரு அழகான வாழ்க்கை தான். அதோட வந்து நறுக்கி வச்சுருக்க பூண்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். போட்ட எல்லா பொருளையுமே நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லாவே வதங்கியிருக்கு. வதங்கினதும் எடுத்து வச்சுருக்க நண்டை அள்ளி அதில் போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக மஞ்சத்தூள் கொட்டி மிளகாய்த்தூளும் போட்டுக்கலாம். இதை நல்லா போட்டு கொஞ்சம் தாராளமான பாத்திரமாக இருந்துச்சுன்னா நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். இது சின்னதாக இருக்கிறதுனால பாத்திரம் நான் கிளறாமே தண்ணியை ஊற்றி ஒதுக்கி வச்சு அதுக்கப்புறம் கிளறி விட்டுட்டேன். கிளறுதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா சின்ன சட்டியாக இருக்குது, உடஞ்சிரும் அப்படிங்கிறதுனால நான் வீடியோ எடுக்காமே கிளறிட்டேன். நல்லா கிளறி விட்டு மூடி வச்சு நல்லா வேக வைக்கலாம். தண்ணி நல்லா சுண்டுனதும் இந்த மாதிரி தான் இருக்குது நண்டு. பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு, நல்லாவும் இருந்தது. பாருங்கள், இப்படி தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என் சேனல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.